மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள், நமஸ்காரங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுபக்கிரகம் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த குரு பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல சுபக்கிரகம். குருனாலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை வரும், பக்தி வரும். காஞ்சி பெரியவர் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு பக்தி வந்துடும். குருமகான் ராகவேந்திர சுவாமி, குருமகான் ஷிரடின் பாபா, எந்த ஒரு மகான் அப்படின்னாலும் மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார், யாராக இருந்தாலுமே ஒரு மகான் அப்படின்னோடனே நமக்கு ஒரு மரியாதை வந்துடும். அந்த வகையில் இந்த குரு பகவான் சுபக்கிரகம் 20/12/2023 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி மேஷ ராசியில் முழு பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா எப்போவுமே கிரகங்கள்லேயே பார்த்திங்களா ஏ டீம் பி டீம் இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு பதிவு அருமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏ டீம் அப்படின்னாலே சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய். பி டீம் அப்படின்னாலே சுக்கிரன், புதன், சனி, ராகு. பி டீம் 4 நாள் 8 கிரகம் ஆச்சா. ஒன்று யார்? கேது, நியூட்ரல். ஏன்னா ஆன்மீகம், மோட்சம் எல்லாமே அனுபவத்தை கொடுத்து ஒரு இதை கொடுக்கறது கேது பகவான். ஞானத்தை கொடுக்குறவர் ஞானக்காரகன். அதுக்காகத்தான் விநாயகரை அவரோட தேவதையாக வச்சாங்க. அந்த வகையில் செவ்வாய் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். வக்ர நிவர்த்தி ஆகி வக்ரகதியில் இருக்கும்போது யாரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். பலமே இல்லைங்கும்போது அந்த கிரகம் என்ன சுபகிரகமாக இருந்தாலும் சரி, அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 20/12/2023 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி மேஷராசியில் முழு பலத்தோட அருமையாக சஞ்சாரம் பண்ண போகிறார். தண்ணியாக இது வரைக்கும் கூட ராகு இருந்துட்டு சில குழப்பத்தெல்லாம் கொடுத்தார். குரு சண்டால யோகம் அதெல்லாம் கொஞ்சம் ஓடிட்டு இருந்தது. இப்போ ராகு விலகிட்டார். குரு பகவான் வக்ர கதியில் இருக்கார். வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். சரி, வக்ர நிவர்த்தி ஆகி எவ்வளவு நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/4/2024 வரைக்கும் இருக்க போகிறார். 30/4/2024 வரைக்கும் இருந்துட்டு முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ணி நற்பலன்களை கொடுக்க போகிறார். 1/5/2024 அன்னைக்கு தான் குரு பயிற்சி நடக்கிறது. அந்த வகையில் இந்த குரு பகவான் மேஷராசியில் இருந்துட்டு தனது 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் அருமையாக பார்வையிடப் போகிறார். ஆக நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சில ராசிகளுக்கு பரிகாரங்களின் மூலம் அந்த சிரமம் குறைந்து நற்காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பகவானால் கிடைக்கும். ஆக இந்த வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதொருமை துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. ஐயா துலாம் ராசிக்காரர்களே கொஞ்சம் சிரிங்கங்க. ஏன்னா ராகு தான் உங்களை விட்டு விலகிட்டாங்கல்ல. கொஞ்சம் மனசில் இருந்த குழப்பமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? உடம்பும் கொஞ்சம் பரவாயில்லையா? உங்கள் சொல் பேச்சை கேட்குதா? பரவாயில்லையா? கொஞ்சம் எழுந்துட்டிங்களா? எழுந்துட்டேங்கிறவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க, சரியா? அதே சமயம் இந்த குரு வக்ர கதியில் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார். ரொம்ப பெரிய நன்மைகளை கொடுக்கல அப்படின்னாலும் சில குழப்பத்தை கொடுத்தாலும் ஒரு தெளிவையும் கொடுத்தார். ஏதோ ஒன்று ஓடி 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 நீங்கள் பண்ணிட்டீங்க, சரியா? ஏன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் வக்ரகதியில் இருக்கிறது நல்லது தான். ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிது. பெரிய அளவில் நீங்கள் ஒன்றும் பேசப்படலை. ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு இல்லை, ஏதோ போயிட்டுருக்கு. பரவாயில்ல, முன்னை விட கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில் இந்த குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி உங்களோட களத்திரஸ்தானத்திலே சஞ்சாரம் பண்ண போகிறார். 7ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள். ஏன்னா இவர் சுபகிரகம். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களோட பகை கிரகம் அப்படின்னாலும் சுபகிரகம் நல்லது தாங்க பண்ணும். இன்றைக்கும் நான் அதைத்தான் நான் சொல்கிறேன், உறுதிப்பட சொல்கிறேன். இல்லைன்னா அது சுபகிரகம் கிடையாதுன்னு சொல்லுங்கள். இப்போ பகை கிரகம் இது சுபகிரகம் கிடையாதுன்னு சொல்லுங்கள். கிடையாது, கண்டிப்பாக சுபகிரகம் தான். அதனால் நவகிரகங்களில் சுபகிரகங்களே அவர் தான். அதுவும் தேவகுரு ஒரு படிப்பினையை தான் கொடுப்பார். அந்த அளவில் உங்களுக்கு பெரிய பாதகத்தை கொடுக்க மாட்டார். குரு தசை நடக்கும்போது தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி இந்த கோச்சாரத்தில் வர்ற குரு உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். தாராளமாக நீங்கள்
குருவை வழிபாடு பண்ணி நீங்கள் வரலாம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிலேயே விசாக நட்சத்திரம் இருக்குது. இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். சுவாதி நட்சத்திரம் ராகு பகவான், சுவாதி நரசிம்மரோட இது, சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். ஸோ இந்த செவ்வாயோட இடத்துல தான் அந்த குரு பகவான் இருக்கார். அதனால் நான் கண்டிப்பாக நற்பலன்களை தான் உங்களுக்கு கொடுப்பார். களத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். அதேமாரி திருமணமாகி குழந்தை பாக்கியம் ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த புத்திரகாரகன் கொடுப்பார். சரியா? அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உத்தியோகத்தில் சிறப்பாக அமையும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ராசிக்கு 3க்கு 6 அதிபதி அப்படிங்கிறதால கடன் சுமை கண்டிப்பாக குறையும். ஒரு வருமான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படி ஏற்படுத்தி கொடுப்பார்? உழைப்பை கொடுப்பார். அந்த உழைப்பை நீங்கள் சிறப்பாக செய்ய போகிறீங்க. சிறப்பாக செஞ்சிங்கனாலே உங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்கும். வருமானத்தை வச்சு கடன் அடைக்க போகிறீங்க. சில பேருக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடைபெறும். ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரை கஷ்டங்களையே அனுபவித்து கொண்டிருந்த நீங்கள் ஒரு வெளிச்சமான பாதைக்கு கண்டிப்பாக வருவீர்கள். எடுக்கும் காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றங்கள் பேசப்படும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். கவனமாக செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் சாதாரணமாக கவனமாக தான் செய்வீங்க. ஏன்னா தராசு கொஞ்சம் கூட இறங்காது ஏறாது. கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டு. அதனால் அது நீங்கள் உங்கள் மனசை கரெக்டாக வச்சுக்கோங்க. அது சிறப்பாக செய்யுங்க. ஒரு காரியத்தையும் அற்புதமாக உங்களுக்கு நிறைவேறும். அடுத்தபடியாக இந்த குருவோட பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். என்ன அப்படின்னா உங்களோட லாபஸ்தானத்தில் விழுது 5ஆம் பார்வை. தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அடுத்த பார்வையை 7ஆம் பார்வையை உங்களோட ஜென்ம ராசியிலேயே விழுது. மனதளவில் இருந்து வந்த கஷ்டங்கள் குறையும். சந்தோஷங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கவலைகள் குறையும். கவலையே பட வேணாம். நீங்கள் எடுக்கிற காரியங்களை சிரத்தையாக செய்யுங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் விழுது. முயற்சி ஸ்தானம் அப்படிங்கும்போதே முயற்சிகளை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் முடுக்கி விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் தனது பார்வை பலத்தால் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். உடன் பிறப்புகளின் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அவங்க உங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு உதவிகளை செய்வாங்க. அதேமாதிரி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் பொன்னான காலம். நல்ல பதவி வாய்ப்புகள் தேடி வரும். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். அதாவது பதவி உயர்வு கேட்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ பதவி உயர்வு தானாகவே தேடி வரும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் இந்த குரு பகவானின் வக்கர நிவர்த்தியால். ஆக வக்கர நிவர்த்தி ஆகும் குரு பகவான் உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.